பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதுல ஒரு கண்டென்ட் பார்க்க போகிறோம். ஆப்பிரிக்கா அப்படிங்கிற அந்த இடத்துல லிபியா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அங்கே 1922 வருஷம் ஒரு நாளைக்கான காற்றோட வெப்பநிலை 59 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்திலேயே மிக குறைந்த வெப்பநிலை எந்த கண்டம் அப்படின்னாக்கா அண்டார்டிகா கண்டம். இங்கே -89 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருக்காங்க. நீரோட உறைநிலை அப்படிங்கிறது 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்னாக்கா அதுக்கும் குறைவான இதை மைனஸ் அப்படிங்கிற அந்த குறியீடை பயன்படுத்தணும். நமது உடலின் சராசரி வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ். இதை ஒரு காற்றோடைய சராசரி வெப்பநிலை 15 டிகிரி செல்சியஸ்லேருந்து 20 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருந்துச்சுனாக்கா நமது உடல் குளிர்ச்சியாக உணர்கிறது. தேங்க்யூ. ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இப்போது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற அதில் ஒரு கண்டென்ட் பார்க்க போகிறோம். சமையலறை இருக்குங்களா, சமையலறைக்கும் இந்த ஆய்வகங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, ரிசர்ச் பண்ணுவாங்கள்ல, அந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய கண்ணாடி பொருட்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா போரோசிலிகேட் கண்ணாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா பைரக்ஸ் கண்ணாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்ணாடி பொருளை வெப்பப்படுத்தும் போது அது கொஞ்சமாக விரிவடையும், ஆனால் விரிசல் மட்டும் ஆகாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தேங்க்யூ. சன் சிஸ்டர்ஸ், இப்போது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதுல இன்னொரு கண்டென்ட் பார்க்க போகிறோம். ஹீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான மீன் இருக்குது. அந்த மீன் என்ன பண்ணணும்னா மின்சாரத்தை உருவாக்கக்கூடிய திறமை கொண்டது. இது மின்னதிர்வை வெளியிட்டு எதிரிகள்கிட்ட இருந்து தன்னை தற்காத்துக்கும், அதே சமயம் தன்னோட உணவை பிடிக்கிறதுக்கும் இதை மின்சாரத்தை வெளியிடுது. தேங்க்யூ. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதுல ஒரு கண்டென்ட் பார்க்கலாம். நீர் அப்படிங்கிறது ஒரு பொது கரைப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பெரும்பாலான பொருட்களை கரைக்கிறது அப்படிங்கிறாங்க. தேங்க்யூ. ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஒரு குறிப்பிட்ட இடத்துல காற்று வீசும் திசையை கண்டறியறதுக்கு காற்று திசை காட்டி அப்படிங்கிறது பயன்படுது. காற்றோடைய திசையை நீங்களே ஒரு திசை காட்டியை உருவாக்கி தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தேங்க்யூ. ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதுல ஒரு கண்டென்ட் பார்க்கலாம். இப்போது கார்பன் டை ஆக்சைடு இருக்குது இல்லைங்களா, அதை -57 டிகிரி அளவுக்கு குளிர வச்சா அது திரவ நிலை அடையாமலே திடநிலைக்கு மாறிடும். இதை உலர்பனிக்கட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது குளிர்விக்க காரணியாக பயன்படுத்துது. எப்படி அப்படின்னா, இறைச்சி மற்றும் மீன்கள்லாம் லாரியில் ஏற்றுவாங்க இல்லைங்களா, அதை பதப்படுத்தி வைக்கிறதுக்காக அந்த உலர்பனிக்கட்டிகளை அதில் கொட்டி அதில் ஏற்றுமதி பண்ணுவாங்க. தேங்க்யூ. சிஸ்டர், உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதுல ஒரு கண்டென்ட் பார்க்க போகிறோம். இப்போது செல்லோட அளவுக்கும் உயிரினத்தோடைய சைஸுக்கும் தொடர்பில்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னாக்கா, யானையோட செல் இருக்கும் இல்லைங்களா, அது சுண்டெலியின் செல்லை விட மிக பெருசாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ. ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய எலும்புகள்லேயே ரொம்ப சின்னது எது தெரியுமா? அது உள்காதில் உள்ள அங்கவடி எலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட நீளம் எவ்வளோ அப்படின்னாக்கா 2.8 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நமது உடல்லையே நீளமான எலும்பு எது அப்படின்னாக்கா நம்மளோட தொடை எலும்பு தான் அப்படிங்கிறது. அடுத்ததாக இப்போ குழந்தை பிறக்கும் இல்லைங்களா, பிறக்கும்போது 300க்கும் அதிகமான எலும்புகளோடு தான் பிறக்குது. அது வளர வளர அந்த எலும்புகள் எல்லாமே ஒன்றோட ஒன்று மாறிடுது, 2 ஒன்றாக மாறிடுது. அதனால தான் முதிர்ச்சி அடைந்த மனிதனோட எலும்புக்கூட்டில் 206 எலும்புகள் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இப்போது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதுல ஒரு கண்டென்ட் பார்க்க போகிறோம். மனிதனுடைய ஒவ்வொரு நுரையீரலும் இருக்கும் இல்லைங்களா, அதில் 300 மில்லியன் நுண் காற்றுப்பைகள் இருக்கும். இப்போ நம்ம கொட்டாய் விடும்போதே நம்ம அதிகமான அளவுக்கு ஆக்சிஜனை உள்வாங்கி அதிக அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு வெளியேறோம் அப்படிங்கிறத சொல்கிறோம். தேங்க்யூ. அண்ட் சிஸ்டர்ஸ், இப்போ உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது ஒரு கண்டென்ட் பார்க்க போகிறோம். மூளையில் 100 மில்லியனுக்கும் அதிகமான தகவல்களை ஒருத்தரால் வாழ்நாளில் சேமித்து வைக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தேங்க்யூ. ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்,
இன்றைக்கி உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதுல வந்து ஒரு கண்டென்ட் வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஏன் வந்து தண்ணி குடிக்கிறோம் அப்படிங்கிறது தெரியுங்களா? நம்மளோட உடம்புல வந்து 70% வந்து தண்ணீர் தான் இருக்குது. நம்மளோட மூளை இருக்குது இல்லைங்களா? மூளையில் சாம்பல் நிற பகுதி இருக்குது. அந்த பகுதியில் 85% வந்து நீர் தான் இருக்குது. கொழுப்பு செல்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா? அதில் வந்து குறைஞ்சளவு 15% மட்டும்தான் நீர் இருக்குது. நம்ம உணவின் மூலமாகவும் சாப்பிட்ற சாப்பாடு மூலமாகவும் குடிக்கிற தண்ணி மூலியமாகவும் ஒரு நாளைக்கு 1.5 முதல் 3.5 லிட்டர் வரைக்கும் தண்ணி வந்து குடிக்கிறோம். தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்போது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதுல வந்து ஒரு கண்டென்ட் வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, குறுவட்டு அதாவது சிடி அப்படிங்கிற அதில் வந்து சேமிக்கக்கூடிய தகவல்களை விட டிவிடி இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து 6 மடங்கு தகவல்களை வந்து சேமிக்க முடியும் அப்படிங்கிற தகவலை வந்து சொல்கிறாங்க. தேங்க்யூ அண்ட் சிஸ்டர்ஸ். இன்றைக்கி உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதுல வந்து ஒரு கண்டென்ட் வந்து பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா, காந்தம் இருக்கும் இல்லைங்களா, அந்த காந்தத்தை வச்சு திசை வந்து பார்க்கக்கூடிய இது வந்து பல வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து அதை வந்து பயன்படுத்திக்கிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஏறத்தாழ ஒரு 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி சைனாக்காரங்க அந்த காந்தத்தை வந்து அந்த காந்த கற்களை வந்து கட்டி தொங்க விட்றாங்க. தொங்க விட்டோடனே அது சுற்றி எங்கே வந்து அப்படியே நிற்கிதோ அதுதான் வடக்கு தெற்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. காந்தத்தன்மையுடைய கற்களை கொண்டு திசை காட்டும் கருவியை செஞ்சு இதை வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. சீன மாலுமிகள் தங்கள் படகுகளிலும் கப்பல்களிலும் இத்தகைய கற்களை வந்து உண்டு புயல்லாம் அடிக்கும் இல்லைங்களா, அந்த புயல் அடிக்கும் போதும் மூடு பனி இருக்கும். பனியாக இருந்துச்சுனாக்கா எப்படி வந்து திசையை வந்து பார்ப்பாங்க அப்படின்னாக்கா, இந்த மாதிரி வந்து காந்த கற்களை வந்து தொங்க விட்டு அது ஓய்வு நிலையில் எந்த பக்கம் வந்து நிற்கிதோ அதுதான் வடக்கு தெற்கு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சாங்க. தேங்க்யூ. ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்றைக்கி உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதுலேருந்து இன்னொரு கண்டென்ட் வந்து பார்க்க போகிறோம். இப்போது செல்ஃபோன் இருக்கும் இல்லைங்களா, செல்ஃபோனோ இல்லை சிடி இருக்கும் இல்லையா, சிடியிலோ அல்லது கம்ப்யூட்டர், இதுக்கு பக்கத்துலலாம் வந்து காந்தகத்தை வச்சா காந்தகம் வந்து காந்தத்தன்மையை வந்து இழந்துரும் அப்படிங்கிறாங்க. அந்த பொருளும் பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. தேங்க்யூ. ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்போது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதுலேருந்து ஒரு கண்டென்ட் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நீர் இருக்குது இல்லைங்களா, தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய அந்த உப்பையும் தாது பொருள்களையும் தன்னோட கரைச்சி வந்து எடுத்துக்கிட்டே போகுது. இந்த உப்பும் தாதுவும் எல்லாமே கடந்து எல்லா இடத்துல இருந்தும் எடுத்துகிட்டு போயிட்டு கடல்லையும் பெருங்கடல்கள்லையும் லட்சக்கணக்கான ஆண்டுகளாக படிஞ்சு வருது. கடலில் அடியில் காணப்படக்கூடிய அந்த எரிமலைகள் இருக்கும் இல்லைங்களா, அந்த எரிமலைகள் கூட கடல் நீரோட உப்பை வந்து சேர்க்குது. அதிக அளவு கரைபொருள் கரைஞ்சிருக்கக்கூடிய அந்த கடல் நீரை வந்து நம்மளால் பயன்படுத்தவோ அல்லது குடிக்கவோ முடியாது. இத்தகைய நீரை வந்து நாம் வந்து உப்பு நீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, தேங்க்யூ. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்போ உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதுலேருந்து ஒரு கண்டென்ட் வந்து பார்க்க போகிறோம். இப்போ பொதுவாகவே வளிமண்டலம்னாக்கா மேலே நம்ம ஆகாயத்தில் வளிமண்டல அழுத்தத்தில் நீர் அப்படிங்கிறது 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் பனிக்கட்டியாக உறையுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமுமே மார்ச் 22ஆம் தேதியை நம்ம வந்து உலக நீர் தினமாக வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்போ உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதுலேருந்து ஒரு கண்டென்ட் வந்து பார்க்க போகிறோம். இப்போது இமயமலை அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா, அந்த இமயமலை அப்படிங்கிறது வந்து மேலே வந்து பனிப்படிவுகள் வந்து காணப்படும். அதுலேயே பனி பாறைகள் கூட இருக்கும். இது வந்து பக்கத்தில் சைடில் வந்து பனி ஆறுகளும் இருக்கும். இது எல்லாத்தையும் கொண்டது தான் இமயமலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆசியாவின் முக்கிய ஆறுகள், ஆசியா இருக்குது இல்லைங்களா, நம்ம ஆசியா கண்டம், அந்த ஆசிய கண்டத்தில் முக்கியமான ஆறுகளில் 10 பெரிய ஆறுகள் வந்து இமயமலையிலேருந்து தான் தொடங்கி எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்கு. ஏறக்குறைய 100 கோடி மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான நீர் தேவையை வந்து இந்த 10 ஆறுகள் தான் பூர்த்தி செய்யுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தேங்க்யூ. ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்போது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதுல வந்து ஒரு கண்டென்ட் வந்து பார்க்க போகிறோம். என்னென்னா, நீர்வாழ் விலங்குகள் அப்படிங்கிற இது தான். இப்போ பனிக்காலங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, பனிக்காலத்தில் வந்து ஏற்கனவே குளிர்ச்சி அடைந்த நாடுகள்லாம் இருக்கும். அந்த குளிர்ச்சி அடைந்த நாடுகளில் இருக்கக்கூடிய ஏரிகள் மற்றும் குளங்கள் இருக்கும். ஏரிகளும் குளங்கள்லையும்
அந்த நீரோடைய மேற்பரப்பில் திண்ம நிலையில் பனிப்படலம் மாதிரி உருவாகும். இருந்தாலுமே அந்த பனிப்படலத்துக்கு கீழே வசிக்கக்கூடிய நீருக்குள்ளார இருக்கக்கூடிய நீர்வாழ் விலங்குகள் சாகிறதே கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா, மிதக்கக்கூடிய அந்த பனிப்படலம் அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பு படலமாக செயல்படுது. எப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய நீரில் இருந்து வெப்பம் வெளியே போகிறத அந்த படலம் அனுமதிக்கிறதே கிடையாது. எனவே நீரின் மேற்பரப்பு மட்டும்தான் குளிர்ச்சி அடைந்து பனிக்கட்டியாக மாறுது. இந்த காரணத்தினால நீர்வாழ் விலங்குகளுக்கு சாதகமாக தான் இருக்குது. அவை உயிர் வாழ்கிறதுக்கும் உதவுகிறது அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க. தேங்க்யூ. ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்றைக்கி உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதுல ஒரு கண்டென்ட் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, கூவம் அப்படிங்கிறது இருக்குது ஆறு. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு முகத்துவாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நீர்நிலைகள் கடல் நீரை சந்திக்கும் நீர்நிலைகள்னாக்கா போகக்கூடிய ஆறுகள். இப்போ கடலோடு போயிட்டு இதுவாகும், ஜாயிண்ட் ஆகும் இல்லைங்களா? அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈர நிலத்தை முகத்துவாரம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த நிலத்திலிருந்து நன்னீரும் கடலில் இருந்து உப்பு நீரும் சந்திக்கக்கூடிய இடத்த தான் முகத்துவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில தனித்தன்மையான தாவரங்களும் மற்றும் விலங்குகள் வகைகளும் அதெல்லாம் உறைவிடமாக, அது தங்கக்கூடிய இடமா முகத்துவாரம் இருக்குது அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க. தேங்க்யூ. ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்போது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதுல ஒரு கண்டென்ட் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னாக்கா, இப்போ சதுப்பு நிலங்கள் அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா? அந்த சதுப்பு நிலம் அப்படிங்கிறது ஈரப்பதம் நிறைந்த காடுகள் அப்படின்றது சொல்லலாம். அது பெரிய ஆறுகளை சார்ந்தோ அல்லது பெரிய ஏரிகளின் கரைகள்லையோ காணப்படக்கூடியது தான் அந்த சதுப்பு நிலம் அப்படிங்கிறது. இப்போ சதுப்பு நில நீர் இருக்கும் இல்லைங்களா? அங்கே அதில் உள்ள நீர் நல்ல நீராகவும் இருக்கலாம், உவர்ப்பு நீராகவும் இருக்கலாம், அல்லது கடல் நீராகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நன்னீர் இருக்குது இல்லைங்களா? அது உயிரினங்களுக்கு ஆக்சிஜன் அளிக்கிறதுல சதுப்பு நிலங்கள் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது சில சதுப்பு நிலங்களை பார்க்க போகிறோம். எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சிதம்பரத்தில் அடுத்து பிச்சாவரம் அப்படின்ட்டு ஒரு சதுப்பு நிலக்காடுகள் இருக்குது. அடுத்ததாக முத்துப்பேட்டை சதுப்பு நிலக்காடுகள் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கடுத்து தான் காஞ்சிபுரத்தில் உள்ள செம்பரம்பாக்கம் அப்படிங்கிற ஒரு சதுப்பு நிலமும். இது எல்லாமே நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சதுப்பு நிலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ. ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்போது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதுல ஒரு கண்டென்ட் பார்க்க போகிறோம். என்னென்னா, இப்போ வெங்காயத்தை நறுக்கும்போது கண்களில் எரிச்சலோட கண்ணீர் ஏன் வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வெங்காயத்தை நறுக்கும்போது நம்மில் பலருக்கு கண்களில் எரிச்சலோட கண்ணீர் வருது. அது ஏன் அப்படின்னாக்கா, அதுக்குள்ளார இருக்கக்கூடிய புரோபேன் தயால் எஸ் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள். இது எளிதில் ஆவியாகக்கூடியது. வெங்காயத்தை வெட்டும்போது சில செல்கள் செதஞ்சு அதில் இருந்து தான் இந்த வேதிப்பொருள் வெளிப்படும். எளிதில் ஆவியாகி உடனே கண்களை சென்றடைஞ்சு எரிச்சலை ஏற்படுத்தி கண்ணீரை தூண்டுது. வெங்காயத்தை நசுக்கினா கூடுதல் செல்கள் உடைஞ்சி இந்த வேதிப்பொருள் அதிகமாக வெளிப்படும். எனவே இன்னும் அதிக கண்ணீர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வெங்காயத்தை நம்ம தண்ணியில் நனைச்சி எடுத்து நறுக்கும்போது எரிச்சல் குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ. ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்போது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதுல ஒரு கண்டென்ட் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இப்போ மண்புழு இருக்குது இல்லைங்களா? அது உயிரி கழிவுகள் அத்தனையுமே சாப்பிட்டு அது செரித்து வெளியேற்றுது. இந்த செரித்து வெளியேற்றக்கூடியதுலேருந்து அதுக்கு மண்கள்லாம் சுற்றியில் இருக்கும் இல்லைங்களா? அந்த மண் எல்லாமே நல்ல தாவரம் நல்லா அழகாக வளர்கிறதுக்கு உதவுது. இந்த மாதிரி மண்புழு விவசாயத்துக்கு பல்வேறு வகையான உதவுவதால் தான் நம்ம உழவனின் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு மண்புழுக்களை சொல்கிறோம். தேங்க்யூ. ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்போது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதுல ஒரு கண்டென்ட் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னாக்கா, இப்போ சிமெண்ட் இருக்குது இல்லைங்களா? இந்த சிமெண்ட்டை 1824 இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவரான வில்லியம் ஆஸ்பிடின் அப்படிங்கிறவர் தான் முதல்ல அதை கண்டுபிடிக்கிறாரு. இது இங்கிலாந்து நாட்டில் உள்ள அங்கே இருக்கக்கூடிய போர்ட்லேண்ட் அப்படிங்கிற இடத்துல தான் அங்கே கிடக்கக்கூடிய அந்த ஒரு சுண்ணாம்பு கல்லோடைய தன்மையை ஒத்திருந்தால் போர்ட்லேண்ட் சிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. ஹாய்
பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இப்போது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதுலேருந்து ஒரு கண்டென்ட் வந்து பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னாக்கா நீர்வாழ் காட்சியகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா மீன் இருக்கும் இல்லைங்களா, இதெல்லாம் நீரில் வாழக்கூடியது. மீன், பிற நீர்வாழ் உயிரினங்கள், வேறு எதுவாக இருந்தாலும் ஓகே, அது எல்லாமே வந்து நீர்வாழ் தாவரங்கள், நீரில் வாழக்கூடிய தாவரங்கள், இது எல்லாத்தையுமே வச்சு காட்சிப்படுத்தக்கூடிய இடம்தான் நீர்வாழ் காட்சியகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சின்ன தொட்டியாகவும் இருக்கலாம், இல்லைனா பல பெரிய தொட்டிகளை வந்து காட்சிப்படுத்தப்பட்ட ஒரு கட்டடமாக கூட இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நிலவாழ் காட்சியகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா நிலத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள், நிலத்தில் வாழக்கூடிய உயிரினங்களையும் தாவரங்களையும் காட்சிப்படுத்தக்கூடிய இடத்த வந்து நம்ம வந்து நிலவாழ் காட்சியகம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இங்கே வந்து இயற்கையான சுச்சுவேஷன் இருக்கக்கூடிய மண்டலத்தை போல் வடிவமைச்சு அதை வந்து கட்டுப்படுத்தப்பட்ட அந்த ஒரு சூழலில் விலங்குகளையும் தாவரத்தையும் வந்து காட்சிப்படுத்துவாங்க. நீர்வாழ் காட்சியகம் மற்றும் நிலவாழ் காட்சியகம் ஆகியவை விலங்குகளையும் தாவரங்களையும் நெருக்கமாக உற்று நோக்க உதவுகிறது. அலங்காரத்துக்காகவும் இவை பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தேங்க்யூ.